மாவட்டம் திருப்பாடகம் என்னும் இடத்தில் பாண்டவ தூத பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேச தலங்களில் 48வது திவ்ய தேசமாகும். பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான வைணவ தலங்களில் திருப்பாடம் பாண்டவ தூத பெருமாள் கோவில் மிக முக்கியமானதாகும். கிருஷ்ணர் 25 அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் மூலஸ்தானத்தில் காட்சி தருவது இந்த தலத்தில் மட்டுமே. இது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பான அம்சமாகும். ஜனமேஜயர் மன்னர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பாண்டவர்களுக்கு தூது சென்ற கோலத்திலேயே இங்கு கிருஷ்ண பகவான் விஸ்வரூப தரிசனம் காட்டி காட்சி தருகிறார். இத்தல இறைவன் தூதஹரி என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமாகும். மகாபாரத போர் துவங்குவதற்கு முன் பாண்டவர்களின் தூதுவனாக கண்ணன் கௌரவர்களை சந்திக்க சென்றார். அப்போது கண்ணனை கொல்ல துரியோதனன் சூழ்ச்சி செய்தான். ஒரு குழியை வெட்டி அதன் மீது கம்பளம் விரித்து கற்கள் நிரம்பிய ஆசனத்தை அமைத்திருந்தான். கண்ணனை சிறைப்பிடித்து தாங்குவதற்காக குழிகள் மல்யுத்த வீரர்கள் சிலரும் மறைந்திருந்தனர். கண்ணனை சிறைப்பிடித்து தாக்குவதற்காக குழிக்குள் மல்யுத்த வீரர்கள் சிலரும் மறைந்திருந்தனர். ஆனால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணன் இதை தெரிந்து கொண்டு கௌரவர்கள் உள்ளிட்ட சபையினர் அனைவருக்கும் தனது விஷ்ணுவரூப தரிசனத்தை காட்டி அருளினார். திருதராஷ்டிரருக்கும் பார்வை தந்து தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார். ஆனால் கண்ணனின் விஸ்வரூப தரிசனத்தை கண்ட பிறகு வேறு எதையும் காண தான் விரும்பவில்லை என கூறிய திருதராஷ்டிரர் தனது பார்வையை பறித்துவிடும்படி கண்ணனிடம் வரம் கேட்டார். அப்படியே கண்ணனும் தந்தருளினார். பாண்டவர்களின் கொள்ளு பேரனான ஜனமேஜயர் வைசம்பாயனர் என்ற முனிவரிடம் பாரத கதையை கேட்க வந்தார். அப்போது கௌரவ சபையில் தூது சென்ற போது அமர்ந்த நிலையில் கண்ணன் காட்டிய விஸ்வரூப தரிசனத்தை தானும் காண விரும்பி அதற்கான வழிமுறைகளை கேட்டறிந்தார். முனிவரின் அறிவுரையின்படி இத்தல தீர்த்தத்தில் அமர்ந்து தவம் செய்தார். ஜனமேஜயர் அவருக்காக பாண்டவ தூதர் கோலத்திலேயே இத்தலத்தில் பெருமாள் காட்சி தந்தார். கிழக்கு நோக்கி அமைந்த நுழைவு வாயிலை கொண்ட இக்கோவிலில் மூலவர் பாண்டவர் தூதர் 25 அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். கிருஷ்ணர் அமர்ந்த நிலையில் காட்சி தருவது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். வலது காலை மடக்கி அஸ்த பத்மாசன கோலத்தில் கிருஷ்ணர் காட்சி தருகிறார். மற்ற கோவில்களைப் போல் 4 கரங்களுடன் இல்லாமல் 2 திருக்கரங்களுடனேயே காட்சி தருகிறார். 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் அர்த்த மண்டபத்தில் ஆழ்வார்கள், உற்சவம், ராமானுஜர் உள்ளிட்டோரை தரிசிக்கலாம். மூலவருக்கு தெற்கு புறம் ருக்மணிக்கு தனி சன்னதி உள்ளது. சக்கரத்தாழ்வார் அவரின் பின்புறம் நரசிம்மர் உருவமும் காணப்படுகிறது. கோவிலின் வடகிழக்கு பகுதியில் மத்சிய தீர்த்தம் உள்ளது. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோர் இத்தல இறைவனை மங்களாசாசனம் செய்துள்ளனர். கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, முக்கோட்டி ஏகாதசி, பங்குனி உத்திரம், கார்த்திகை பரணி ஆகிய விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்தால் எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை.